விகடன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு இப்போ வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக வரல. ஆனால் தேர்தல் அறிவிக்கப்படுறதுக்கு முன்னாடியே கோவை தேர்தல் களம் மிகப்பெரிய ஒரு கவனத்தை ஈர்த்திருக்கு. கடந்த 2 மாதங்களாக திமுக மற்றும் அதிமுக 2 திராவிட கட்சிகள் சார்பாக கோவை மாவட்டத்தில் இருக்கிற 10 தொகுதிகளிலையும் போட்டி போட்டு பரிசு பொருட்களை எரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த பொருட்கள் கோவை மாவட்டத்தில் இருக்கிற 10 தொகுதிகளிலையும் திமுக அதிமுக இன்னைக்கு தேதி வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கிற பரிசு பொருட்களோட தொகுப்பு தான் இது. அன்றும் இன்றும் என்றும் தரம் என்றாலே சக்தி மசாலா. இது மக்களின் 49 ஆண்டு கால நம்பிக்கை. சிக்கனமாய் போட்டாலும் சிறப்பாக இருக்கும். தமிழ்நாடு தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் பணப்பட்டுவாடா மற்றும் இந்த ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெஞ்ச் மார்க்காக இருந்தது திருமங்கலம் இடைத்தேர்தல் தான். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக நடைபெற்றிருக்கிற ஒவ்வொரு தேர்தலுமே அந்த திருமங்கலம் ஃபார்முலாவே விஞ்சுற அளவுக்கு அதிக அளவில் பணங்களும் பரிசு பொருட்களும் கொட்டப்பட்டு இருக்கு. அந்த வகையில் ஏற்கனவே நம்ம விகடன் வாசகர்களுக்கு நம்ம நிறைய விஷயங்களை நம்ம அம்பலப்படுத்தியிருக்கோம். குறிப்பாக சொல்ல போனால் கடந்த 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நம்ம அப்போ பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக அந்த தொகுதிகளில் என்ன மாதிரியான பரிசு பொருட்கள் கொடுத்துட்டு இருக்காங்க, அந்த ஈரோடு ஃபார்முலாங்கிறது பட்டியலிருந்து பணத்தில் இருக்கு பரிசு வரைக்கும் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம அம்பலப்படுத்தியிருந்தோம். இதே போல கடந்த 2022ஆம் ஆண்டு நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலும் தமிழ்நாடு முழுவதும் கோவை தேர்தல் களம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. காரணம், ஆளுங்கட்சியான திமுக கோயம்புத்தூர்ல தொடர்ந்து தோல்வியை சந்திச்சுட்டு இருந்தாங்க. கோவையில் திமுகவை வெற்றி பெற வைக்கணுங்கிற ஒரு அசைன்மெண்ட்டோட அப்போ அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி இறங்கினார். ஸோ கோவையில் திமுக வெற்றி பெற வைக்கிறதுக்காக அவர் ஹாட் பாக்ஸ், கொலுசு, பணம்னு கோயம்புத்தூர் திமுக காரங்களை மட்டும் இல்லாமல் கரூர்லேருந்து அவரோட ஆட்களை கூட்டு இங்கே நிறைய பரிசு பொருட்களையும் பணத்தையும் இறக்குனார். ஸோ அந்த கோவை ஃபார்முலாங்கிறது அன்றைய தேதியில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஒரு சாதாரண உள்ளாட்சி தேர்தலையே அவ்வளோ பணம் பரிசு பொருட்களை இறக்குனவங்க இந்த ஒரு சட்டமன்ற தேர்தலை சாதாரணமாக எதிர்கொள்வாங்களா? ஸோ தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு இந்த ஒரு தேர்தல் திமுக அதிமுக தாவேக்கா நாம் தமிழர் கட்சின்னு ஒரு 4 முனை போட்டியாக தான் பார்க்கப்படுது. ஆனால் கோவையை பொறுத்த வரைக்கும் இது 2 பேர்த்துக்குள்ள நடக்கிற ஒரு அதிகார யுத்தம் தான். அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கும் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் நடக்கிற இந்த அதிகார யுத்தம் தான் இந்த தேர்தல் களம். ஸோ கோவை மாவட்டத்தில் இருக்கிற 10 தொகுதியிலும் இவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஸோ கோயம்புத்தூரை ஏன் இந்த அளவுக்கு 2 கட்சிகளும் கவனிக்கிறாங்க அப்படின்னா, கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் அதுக்கு ஒரு முக்கிய காரணம். கருணாநிதி மற்றும் ஜெயலலிதா ஆகிய 2 தமிழ்நாட்டோட பெரிய அரசியல் தலைவர்கள் மறைவுக்கு பிறகு நடந்த முதல் தேர்தல் அது. அந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சா கூட கோயம்புத்தூர்ல ஒரு தொகுதி கூட ஜெயிக்கல. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற 10 தொகுதியும் திமுக தோல்வி சந்திச்சது. அட் த சேம் டைம் அதிமுக பார்த்தீங்கன்னா இந்த கோவையில் இருக்கிற 10 தொகுதியிலையும் வெற்றி பெற்றாங்க. ஸோ திமுக பார்த்தீங்கன்னா இந்த 10 தொகுதியில் தோல்வி அடைஞ்சதை ஒரு சீரியஸான ஒரு பாடமாகவே எடுத்துக்கிட்டாங்க. அதனால தான் அவங்க அந்த போன உள்ளாட்சி தேர்தலேருந்தே கோயம்புத்தூருக்கு கூடுதல் கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர் தங்களோட கோட்டைன்னு அதிமுக சொல்லிட்டு இருந்தா கூட திமுகவோட இந்த அடுத்தடுத்த மூவுகளால் கடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக கோயம்புத்தூர் மாவட்டம் முழுவதும் மிகப்பெரிய தோல்வி சந்திச்சாங்க. கோவை மாநகராட்சியில் இருக்கிற 100 வார்டுகளில் கிட்டத்தட்ட வெறும் 3 வார்டுகளில் மட்டும்தான் அதிமுக வெற்றி பெற்றுச்சு. போன தடவை மாதிரி திமுகவை சாதாரணமாக எடுத்துக்க கூடாதுன்னு அதிமுக இந்த தேர்தல் களத்தில் முன்கூட்டியே பரிசுகளை ஏற்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னதான் முயற்சி செஞ்சாலும் கோயம்புத்தூரை இந்த தடவை நாங்கள் எளிதாக விட்டுக் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி திமுகவும் களத்தில் குதிச்சிருக்காங்க. கோவை மாவட்டத்தில் 10 தொகுதிகள் இருக்கு. இந்த 10 தொகுதியிலுமே அதிமுக கூட்டணி வசம் தான் இருக்கு. அதிமுக பொறுத்தளவுக்கு 9 தொகுதிகள் அவங்க இருக்காங்க. ஒரு தொகுதியில் பாஜக எம்எல்ஏ, அதாவது கோவை தெற்கு தொகுதியில் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்காங்க. தொண்டாமுத்தூர் தொகுதியில் SP வேலுமணி, கோவை வடக்கு தொகுதியில் அம்மன் அர்ஜுனன், சிங்கநல்லூர் தொகுதியில் KR ஜெயராம், கிணத்துக்கடவு தொகுதியில் தாமோதரன், பொள்ளாச்சி தொகுதியில் பொள்ளாச்சி ஜெயராமன், அதுக்கப்புறம் சூலூர் தொகுதியில் கந்தசாமி, கவுண்டம்பாளையம் தொகுதியில் PRG அருண்குமார், மேட்டுப்பாளையம் தொகுதியில் AK செல்வராஜ் இப்படி இருக்காங்க. வால்பாறை தொகுதியை பொறுத்தளவுக்கு கடந்த ஆண்டு அந்த தொகுதியோட எம்எல்ஏவாக இருந்த அமுல் கந்தசாமி உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். இந்த 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் தங்களோட வெற்றி பெற்று செல்வாக்கு நிரூபிக்கிறதுக்காக அதிமுக தான் இந்த தேர்தல் பரிசு கலாச்சாரத்தை முதல்ல தொடங்கியிருக்காங்க. MGR, ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமி அவங்களோட பிறந்தநாளை முன்னிட்டு பரிசு தொகுப்புகளை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு 10 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இந்த 10 சட்டமன்ற தொகுதிகளில் கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி மையங்கள் இருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் சுமார் 200 குடும்பங்களுக்கு இந்த பரிசு தொகுப்புகளை கொடுத்துட்டு இருக்காங்க. இதற்காக இந்த ஹாட் பாக்ஸ் மற்றும் சில்வர் தட்டு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் ஒரு பிரபல நிறுவனத்துக்கு ஆர்டர் கொடுத்து ஒவ்வொரு தொகுதிக்கும் 1 லட்சம் வீதம் 10 தொகுதிகளுக்கு 10 லட்சம் பொருட்களை இறக்கியிருக்காங்க. இது எல்லாமே அவங்க ஏற்கனவே அதிமுக கிட்ட இந்த பூத் வாரியாக இருக்கிற டேட்டாஸின் அடிப்படையில் அவங்க ஜெயலலிதா அவங்களோட பிறந்தநாளுக்கு முன்னாடி அந்த பரிசு தொகுப்புகளை கொடுத்துருக்காங்க. இது தவிர ஒவ்வொரு எம்எல்ஏவும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு விருப்பப்பட்ட பொருட்களை பல்க் ஆர்டர் கொடுத்து அவங்க விநியோகம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் என்னென்ன மாதிரியான பரிசு பொருட்கள் கொடுத்துருக்காங்கன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த 10 சட்டமன்ற தொகுதிகளில் அதிக அளவுக்கு பரிசு பொருட்கள் இறங்கிட்டு இருக்கிறது SP வேலுமணியோட தொண்டாமுத்தூர் தொகுதி தான். இந்த தொண்டாமுத்தூர் தொகுதியில் இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 8க்கும் மேற்பட்ட
பரிசு பொருட்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த தட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே இந்த அதிமுகவில் மற்ற 10 தொகுதிகளில் கொடுக்குற தட்டு இந்த மாதிரியான ஒரு சின்ன சைஸ் தட்டு தான். ஆனால் திரு வேலுமணியோட அந்த தொண்டாமுத்தூர் தொகுதியில் மட்டும் இந்த ஒரு தட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஹாட் பாக்ஸ் எல்லாமே நார்மலாக மற்ற அதிமுக எம்எல்ஏக்களை கொடுத்துட்டு இருக்கிற ஹாட் பாக்ஸ். அதுவே இங்கே பாருங்க, எஸ்பி வேலுமணியோட தொண்டாமுத்தூர் தொகுதியில் கொடுக்குற ஹாட் பாக்ஸுக்கு வித்தியாசம் இருக்கு. ஸோ இதெல்லாமே ஸ்பெஷல். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட மக்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கொடையை கொடுக்குறாங்க, அந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க, கூடவே வேட்டி, சேலை, ஷர்ட்டு, அது கூட இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் கிட்டு கொடுக்குறாங்க. தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட இளைஞர்கள் வாக்க கவர்ற விதமாக கிரிக்கெட் கிட் கொடுத்துட்ருக்காங்க. மேலும் தொண்டாமுத்தூர் தொகுதியில் கணிசமாக பட்டியலின மக்கள் இருக்காங்க, அவங்கள கவர்றதுக்காக இந்த 200 லிட்டர் மதிக்கத்தக்க இந்த ட்ரம்முகளையும் கொடுத்துட்ருக்காங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு தோட்டத்தில் ரகசியமாக இந்த ட்ரம்முகளை இறக்கி அங்கே அந்த மக்களை காலையில் 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே வர வச்சு இந்த ட்ரம்களை விநியோகம் பண்ணிட்டு இருக்காங்க. இதற்காக தொண்டாமுத்தூர் தொகுதியில் இருக்கிற அந்த கிராம பகுதிகளில் லாரியாக வந்து இந்த ட்ரம்கள் இறங்கிட்டு இருக்கு. தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு அடுத்து அதிக அளவில் பரிசு பொருட்கள் வர்றது கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி தான். வடக்கு சட்டமன்ற தொகுதியோட சிட்டிங் எம்எல்ஏவான அம்மன் அர்ஜுனன் இருக்காரு. ஆனால் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் பொறுத்தளவுக்கும் வடக்கு சட்டமன்ற தொகுதியை குறி வச்சு இயங்கிட்டு இருக்கிறது அதிமுகவில் எஸ்பி வேலுமணியோட நிழலா வலம் வந்த சந்திரசேகர் வந்து பார்த்தீங்கன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி வேலுமணியோட ஏற்பட்ட மனவருத்தம் காரணமாக கட்சியை விட்டு விலகியிருந்தார். ஆனால் கட்சிக்கு போன வேகத்திலேயே திருப்பியும் உள்ள சேர்ந்ததுலேருந்து அவர் சட்டமன்ற தேர்தலில் இந்த வடக்கு தொகுதியை குறி வச்சு வேலுமணிக்கு இணையாக அவரும் பரிசு பொருட்கள் கொடுத்துட்ருக்காரு. இப்போ நம்ம கையில் பார்த்துட்டு இருக்கிற கிரிக்கெட் கிட் கோவை வடக்கு தொகுதியில் சந்திரசேகரால் விநியோகம் பண்ணப்பட்டது தான். ஸோ இந்த மாதிரி 300 டீமுகளுக்கு, வடக்கு தொகுதிக்கு உட்பட்ட 300 கிரிக்கெட் டீமுகளுக்கு இந்த கிரிக்கெட் கிட் வழங்கப்பட்டு இருக்கு. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட்பேக், இந்த லேடிஸ் ஹேண்ட்பேக், இந்த குடை மற்றும் வாட்டர் பாட்டில் உள்ளிட்ட பரிசு பொருட்களை வந்து வடக்கு சட்டமன்ற தொகுதியில் சந்திரசேகர் வழங்கியிருக்காரு. நம்ம இங்கே இந்த ஃப்ரேமில் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்கிற இந்த வாட்டர் ஜக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிங்காநல்லூர் தொகுதியில் அந்த எம்எல்ஏ KR ஜெயராம் அந்த தொகுதி மக்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. அதிமுக அடுத்தடுத்து பரிசு பொருட்களை கொடுத்துட்டு இருக்கிறதுனால திமுகவும் தேர்தலுக்கு முன்னாடியே பரிசு பொருட்கள் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்காங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினோட பிறந்தநாளை முன்னிட்டு திமுகவினரும் பரிசு பொருட்களை கொடுக்க தொடங்கியிருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த எவர் சில்வர் சின்ன அண்டாவை தான் வந்து திமுகவினர் கொடுத்துட்டு இருக்காங்க. இது கடைசி நேரத்தில் தான் இந்த பரிசு தொகுப்பை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கடந்த பிப்ரவரி மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக அடுத்தடுத்து கோவையில் 2 மாநாடுகள் நடத்தினாங்க. திமுக இளைஞரணி மற்றும் இந்த மேற்கு மண்டல முகவர்கள் மாநாடு நடத்தினாங்க. அந்த மாநாட்டு பணிகளில் கூட வந்து நிறைய முக்கியமான நிர்வாகிகள் கலந்து கொள்ள காரணம், தேர்தலுக்கு முன்னாடியே இந்த பரிசு தொகுப்பை ஒவ்வொரு வீடாக விநியோகம் பண்ணுங்கிறதுக்காக அவங்களுக்கு அந்த பணிகளில் மூழ்கியிருந்தாங்க. இப்போ பல இடங்களில் இந்த பாத்திரம் விநியோகம் பண்ணப்பட்டிருக்கு. நிறைய இடங்களில் டோக்கன் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிற இது கிட்டத்தட்ட ஒரு 20-25 கிலோ அரிசியை பிடிக்கக்கூடிய ஒரு அரிசி அண்டான்னு சொல்றாங்க. இதற்கும் வந்து நம்ம ஏற்கனவே அதிமுக வந்து நார்த் இந்தியாவில் தான் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இந்த பாத்திரத்துக்கும் நார்த் இந்தியாவில இருந்து தான் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. சுமார் 10 லட்சம் குடும்பங்களுக்கு இந்த பொருளை விநியோகம் பண்ண திட்டமிட்டிருக்காங்க. நம்மளுடைய விகடன் குழு விசாரித்த வரைக்கும் இது முதல் கட்டமாக வழங்கப்பட்டிருக்கிற பரிசு பொருட்கள் தான். தேர்தலுக்கு முன்னாடியே இந்த பெரிய பரிசு பொருட்களை கொடுத்துட்டு சேஃபாக தேர்தல் சந்திக்கணும்னு பார்க்குறாங்க. தேர்தல் நெருங்க மேலும் பல்வேறு பரிசு பொருட்களையும் பணங்களையும் கொடுத்து இந்த தேர்தலில் எப்படியாவது வெற்றி கொள்றதுக்கு 2 கட்சியினரும் பலமாக திட்டமிட்டு இருக்காங்க. இது வெறும் மக்களுக்கான பணப்பட்டு வர முடியல. பொதுவாக தேர்தல் அப்படின்னா பூத் கமிட்டி நிர்வாகிகளிலிருந்து பகுதி செயலாளர் வரைக்கும் எல்லாருக்குமே வந்து பணம்ங்கிறது 2 கட்சிகளும் கொடுப்பாங்க. இந்த தடவை அந்த பணம்ங்கிறத தாண்டி கட்சி வேலை செய்யறதுக்காக அவங்களுக்கும் பரிசு பொருட்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்காக இப்போ பெட் கிரைண்டர் வந்து விநியோகம் செய்ய தொடங்கியிருக்காங்க. கூடவே வந்து அவங்களோட அடுத்தடுத்து இருக்கிற பகுதி செயலாளர்களுக்கு வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் மாதிரியான பொருட்களும், சிறப்பாக செயல்படுற நிர்வாகிகளுக்கு கார் பரிசா வழங்கப்படும்ன்ற மாதிரி செந்தில் பாலாஜி பேசியிருக்காரு. அதே மாதிரி அதிமுகலையும் அவங்க பூத் கமிட்டி நிர்வாகிகளிலிருந்து பகுதி செயலாளர் வரைக்கும் எல்லாருக்குமே அந்த பதவிகளை பொறுத்து பணம் கொடுக்குறாங்க. கூடவே அவங்க இப்போ பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு ஸ்மார்ட் வாட்ச் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இது வெறும் திமுக அதிமுகவோட இல்லைங்க. கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரே சிட்டிங் எம்எல்ஏவான பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசனும் இப்போ வடக்கு தொகுதியில் குறி வச்சு பணியாற்றிட்டு இருக்காங்க. வடக்கு தொகுதிகளில் மோடி முகாம்னு நடத்தி அங்கே பெண்களுக்கு இலவச தையல் பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. அது தையல் பயிற்சி இருந்தால் கூட அங்கே அந்த தையல் பயிற்சிக்கு வர பெண்களுக்கு, பல ஆயிரக்கணக்கிலான பெண்களுக்கு நிறைய தையல் இயந்திரங்கள் உள்ளிட்ட பொருட்களையும் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சோடனே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொன்ன முதல் வார்த்தை, தனக்கு வாக்களித்த மக்களை விட வாக்களிக்காத மக்களும் ஏன் உங்களுக்கு வாக்களிக்கலையேன்னு வருத்தப்படுற அளவுக்கு இந்த ஆட்சி இருக்குன்னு சொன்னார். சமீபத்தில் கோவை வந்தப்போ கூட தான் தமிழ்நாட்டில் அதிக முறை வந்தது கோயம்புத்தூருக்குன்னு தான் அவர் சொல்லிட்டு இருந்தார்.
எவ்வளவு பெருமையா சொன்னா கூட கோவைக்கு திமுக அறிவிச்சு செயல்படுத்தின திட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா மிக மிக குறைவாக தான் இருக்கு. ஒருவேளை அவங்க அதிக அளவில் திட்டங்கள் நிறைவேற்றியிருந்தா இப்படி உள்ளாட்சி தேர்தலில் இருந்து இப்போ சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் அதிமுகவோட போட்டி போட்டு இந்த பரிசு பொருட்களை கொடுக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அப்படியே நம்ம அதிமுக பக்கம் வந்தால் கடந்த 50 ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சியை 5 ஆண்டுகளில் கொடுத்துருக்கோன்னு ஒரு பிரச்சாரத்தை முன் வச்சு தான் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் அவங்க சந்திச்சாங்க. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வந்தாலும் கோவை மாவட்டத்தில் இருக்கிற 10 தொகுதிகளிலும் அதிமுக எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக காணவில்லை போஸ்டர் அடித்து அவங்களை தேட வேண்டிய நிலையில தான் கோவை மக்கள் இருந்தாங்க. இப்போ தேர்தல் வருதுங்கிற ஒரே காரணத்துக்காக பரிசு பொருட்களோட அவங்க தேர்தலில் வெற்றி பெறதுக்காக இறங்கியிருக்காங்க. அதிமுக திமுகவை பார்த்து ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி திமுக மகளிர் உரிமை தொகை, அதாவது 3 மாதங்களுக்கு சேர்த்து மகளிர் உரிமை தொகை மற்றும் கோடைக்கால சிறப்பு தொகைன்னு சேர்த்து 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஏன் இதற்கு முன்னாடி வந்த ஆண்டுகள்ல எல்லாம் இந்த கோடைக்காலம் வரலையா, அப்ப ஏன் அந்த தொகை கொடுக்கலன்னு கேட்கறாங்க. அதே கேள்வியை அதிமுக பக்கம் நம்ம எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த 5 ஆண்டுகள்ல இதற்கு முன்னாடி எம்ஜிஆருக்கோ ஜெயலலிதாக்கோ எடப்பாடி பழனிசாமிக்கோ பிறந்தநாள் வரவே இல்லையா? 50 ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சியை 5 ஆண்டுகள் கொடுத்த உங்களுக்கு இந்த பரிசு தொகுப்புகளை கொடுத்ததா வெற்றி பெறணுமா? விகடன் குழுவோட கலாய்வுப்படி திமுக மற்றும் அதிமுக 2 கட்சிகளும் கோவை மாவட்டத்தில் சுமார் 10 லட்சம் வாக்காளர்களுக்கு இந்த பரிசு தொகுப்புகளை கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஆய்வு செஞ்சதுல இந்த பரிசு பொருட்களோட விலை இன்டூ இந்த 10 லட்சம் கணக்கிட்டு பார்த்தப்போ தேர்தல் தொடங்குறதுக்கு முன்னாடியே 2 கட்சிகளும் கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய் இந்த பரிசு தொகுப்புகளுக்காக செலவிட்டிருக்காங்க. ஸோ தேர்தலுக்கு முன்னாடி 150 கோடி ரூபாய் செலவிடுறவங்களுக்கு தேர்தல் அறிவிச்சதுக்கு அப்புறம் இன்னும் பல 100 கோடி ரூபாயோட இந்த தேர்தலில் பணம் மற்றும் பரிசு மலையை கொட்டுவாங்கன்றதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இருக்க போறதில்லை. திமுக மற்றும் அதிமுக மட்டும் இல்லைங்க, புதுசா வந்திருக்கிற தாவேகா உள்பட்ட அனைத்து கட்சிகளுமே இந்த பரிசு மற்றும் பணம் கலாச்சாரத்தை மையப்படுத்தி இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை விகடன் தொடர்ந்து அமலப்படுத்தும். உங்களின் விதவிதமான சமையலுக்கு விதவிதமான சுவை தரும் ஒரே மசாலா, இதுதான் அன்பின் சுவையான அடையாளமான சக்தி மசாலா. உங்கள் இல்லங்களில் உள்ளங்களில் தலைமுறையை தொடர்ந்து வரும் தரம் மற்றும் நம்பிக்கை.